வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்ததா என்றால் கிடையாது. அது நிஜங்கள் நிறைந்தது. நிஜமானதுதான் வாழ்க்கை. இந்த நிஜமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலையில் நேற்று நான் ஒரு வாசகத்தை படித்தேன். அந்த வாசகம் என்னை நிரம்ப யோசிக்க வைத்தது. ஆசை என்பது வருங்காலத்திற்கானது, வாழ்வு என்பது நிகழ்காலத்திற்கானது என்று நான் படித்தேன். வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான். இந்த நிகழ்காலத்தில் யார் ஒருவர் இருக்கிறோமோ அவர்கள் தான் எந்த கனவை காண்கிறார்களோ அதில் நாங்கள் ஜெயிக்கிறோம். நான் இப்படி சொல்கிறேன், வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, இந்த பெரியவங்கெல்லாம் நான் சொல்றதை கேட்டு பயந்துடக்கூடாது. இது சின்ன பிள்ளைங்களுக்கானது. ஒருத்தர் 70 வருஷம் நல்ல ஆரோக்கியமா வாழறாருன்னா 365 × 70 போடுங்க, எவ்வளவு காலம் வருதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள்? 25,000 சொச்சம் வரும். 25,000 சொச்ச நாள் வாழ்ந்தாலே 70 வருஷம் ஆயிடும் நமக்கு வயசு. இப்போ நீங்க இருக்கிறீங்கல்ல 16, 17 × 365 கழிச்சிருங்க. நீங்க தூங்குற நேரம் 3ல் 1 பங்கு தூங்குறீங்க. சினிமா பார்க்குற நேரம், டிவி பார்க்குற நேரம், இந்த மொபைல் பார்க்குற நேரம், சண்டை போடுற நேரம், நோய்வாய்ப்படுற நேரம், டிராஃபிக்கு, இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்ககிட்ட ஒரு 12,000 15,000 நாள் தான் இருக்கு. அது கூட இல்லை, 10,000 நாள் தான் இருக்கு. இந்த 10,000 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தாக வேண்டும். இந்த முன்வரிசையில மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பல பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. டைம் இல்லை, ரொம்ப குறைவான நேரம் தான். 40, 45, 50, 55 எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது கையில. தூங்குற நேரம், சண்டை போடுற நேரம் போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. காலம் என்பது மிக பெருமதியானது குழந்தைகளை. இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆர்கனைசர்ஸ், இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இல்லாத ஒரு மிக பெரும் பேரு மாணவ கண்மணிகளே உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த பேருக்கு பெயர் தான் இளமை. இளமை என்கின்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை, இயற்கை தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வினாடிக்கு வினாடி மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தந்தையார் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் அதை உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறேன். அவர் உருதுவில் சொல்லுவார், தாரிக் நே மாசி கே वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அடக்கி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். நீங்கள் குழந்தைகளை உங்கள் வினாடிகளை கணக்கிட்டு அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். 2 பேரை வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் நம்பவே நம்பாதீங்க. 2 பேர், ஒருத்தர் உன் வலதுபுறத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க உன் இடதுபுறத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 2 பேர் தான் வாழ்க்கையை சீரழிக்க போறதே. இவங்க 2 பேர் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. அவங்க தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான சிரமமான சூழலை ஏற்படுத்துவார்கள். முக்கியமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சுய சிந்தனையுடன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை முன்னெடுத்துக்கொள். நான் இப்படி சொல்கிறேன், உனக்கு புரிகிறதா என்று பார். நம்முடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? கோபம். சட்டார்னு கோபம் வரும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கவனம். உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று கோபம், மற்றொன்று கவனச்சிதறல். நம் கவனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு செலுத்துவதில் நாம் இன்னும் தேர்ச்சி பெறவே இல்லை. வெற்றியாளருக்கும் தோற்கின்றவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசமே அதுதான், கவனம். யார் ஒருவர் கவனத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். யார் கவனத்தில் பின்தங்கி விடுகிறார்களோ அவர்கள் ஜெயித்தவர்களுக்கு பின்னால் நின்று கைத்தட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு முன்னால் சில வாய்ப்புகள் வரும். நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்த பொழுது ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. காலேஜ்ல 2 பேர் வெளியில உட்கார்ந்துருக்காங்க. பிரின்சிபல் ரூம்ல டீ குடிக்க கூப்பிடுறாங்க. டீ குடிக்கிறதுக்காக உள்ள உட்கார 2 பசங்களை அந்த மாஸ்டர், அந்த பிரின்சிபல் உள்ள கூப்பிட்டார். ஒரு பையன் வந்தான், ஸ்மார்ட்டா இருந்தா பையன், 4th இயர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தான். வந்த உடனே எனக்கு முன்னால ஒரு லெட்டர் ஒன்று போட்டார். இது இவந்து தான், இப்போ அவனுக்கு சொல்லாதீங்க, அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் அவன் என்னன்னு பாருங்கன்னு. ஒருத்தன் வந்தா, என் பேரை கேட்டாரு, என்ன யார்ப்பா இவருன்னு பேர் சொன்னா, எந்த காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க, காலேஜ் பேரை சொன்னா, போயிட்டான். வெளில வெயிட் பண்ணா போயிட்டான். ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுவும் பேசிச்சு, அதுவும் போயிடுச்சு. என்னை பத்தி பேர் சொல்றது போயிடுச்சு. 2 பேருடைய கால் லெட்டர் பிரிச்சு பாருங்க மேடம். நான் பிரிச்சு பார்க்கிறேன், நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், நான் பிரித்து பார்க்கிறேன். அந்த கால் லெட்டர்ல 4th இயர் கூட முடிக்காத அந்த மாணவனுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு கால் லெட்டர் வந்திருக்கு. அந்த கால் லெட்டர்ல per annum
வருடத்திற்கான ஊதியம் என்று எவ்வளவு சொல்லி இருந்ததுன்னா 68 லட்சம். 68 லட்சம். நானும் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஊர் ஊரா போய் பேசுறேன். நான் மேடையில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு வருஷத்துக்கு 68 லட்சம் ரூபா சம்பாதிப்பீங்களா சார்? 40 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சாலே அந்த காசு வராது. இதுங்க 4வது வருஷமே முடிக்கல, அவ்வளோ காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை உங்க மனசுல ஊனிட்டு போறேன், விதைச்சிட்டு போறேன். அம்மா பேசுவதை மிக கவனமாக கேள். உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். என் மகனுக்கு எனக்கு மகள் இருந்தால் என் மகளுக்கு என்ன நான் சொல்லுவேனோ அதையே உனக்கு சொல்லுகிறேன். உனக்கு ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா? அந்த தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படு. எதை ஆசைப்படுகிறாயோ அதை இந்த பிரபஞ்சம் உனக்கு தகுதி வந்து சேர்ந்தவுடன் உன் காலடிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீ தகுதி பெறுகிறாயா? அந்த தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகளைத்தான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்துகிறோமா? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு விஷயத்தை, எல்லாரும் என்ன ஸ்பீக்கரா தான் உங்களுக்கு தெரியும். நான் யார்? நான் வெறும் பேச்சாளரா? டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள். கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன நுனி மட்டும் தெரியும். அந்த நுனியை பார்த்து அது ஏதோ ஒரு மேடு என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அது ஒரு மலை. கீழே மலை இருந்தால்தான் மேலே முகடு தெரியும். நான் மேடையில் பேசுவதெல்லாம் முகடு. கீழே ஒரு மலை கிடக்கிறது. இந்த மலைதான் என் வாழ்க்கையில் என் கல்வி, நான் செய்த பணி, என்னுடைய பயணங்கள், என்னுடைய வாசிப்பு, இதெல்லாம் இந்த மலையெல்லாம் இருந்தால்தான் முகடாக நான் இந்த மைக்குக்கு முன்னால் உங்களுக்கு தெரிய முடியும். இந்த மலையை உருவாக்குவது எப்படி உருவாக்கினேன் நான் சத்தியமா சொல்றேங்க. ஆர்வம் கொள்ளுங்கள். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இது ரூமி சொன்னது. அந்த பையன் ஒரு காலேஜ்ல எழுந்து நின்று கேட்கிறான், மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. யார் மேடம் சொன்னது? ஜலாலுதீன் ரூமி. சத்தியமாவா மேடம்? சத்தியமா. நிச்சயமாவா மேடம்? நிச்சயமா. நான் எதை தேடுகிறேனோ அதுவும் என்னை தேடுகிறதா மேடம்? ஏய், நான் சொன்னது வேறடா. ஆம், தேடும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். காதலை தேடுகிறாயா? தேடும். போதையை தேடுகிறாயா? தேடும். காமத்தை தேடுகிறாயா? தேடும். வெற்றியை தேடுகிறாயா? தேடும். செல்வத்தை தேடுகிறாயா? தேடும். உறவுகளை தேடுகிறாயா? அது தேடும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். தேடுவதில் தேர்ச்சிக்கொள். தேடுவது எது என்பதை முடிவு செய். எது தேடுகிறாயோ அது உனக்கு வந்து சேரும். நான் யோசித்து பார்க்கிறேன், நான் எதை தேடினேன்? உன் வயதில் நான் உட்கார்ந்த பொழுது நான் எதை தேடினேன்? பயம். வாழ்க்கையில் தோற்றுவிடக் கூடாது. யார் முன்னாலும் போய் பசி என்று நின்றுவிடக் கூடாது. யாரின் முன்னாலும் கை நீட்டி கடன் என்ற ஒன்றை பெற்றுவிடக் கூடாது. படித்து விட வேண்டும். கல்வியால் ஒரு பணி பெற்றுவிட வேண்டும். நான் சொன்னேன்ல 68 லட்சம் ரூபாய் ஒருத்தனுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கே. நம்ம எல்லாருக்குமே நிறைய சம்பளம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நிறைய சம்பளம் நீங்க வாங்கணும்னா அதை கொடுக்கறதுக்கான கம்பெனி இருக்குல்ல, காலேஜ் இருக்குல்ல, அது கொடுக்கறதுக்கான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்திற்கு உன் சம்பளத்தை விட ஒரு 4-5 மடங்காவது அதிகமான ஊதியம் வர வேண்டும். அப்போதான் உனக்கு அந்த ஊதியம் வந்து சேரும். உன்னால் அந்த நிறுவனத்திற்கு என்ன பலன்? அந்த பலனில் நீ முன்னிற்கிறாயா? இதை நாம் தேடுவதே இல்லை. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையை நான் இங்கே சொல்லுகிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. பாருங்க, BA முடிக்கிறேன், போய் B.Ed பண்றேன். என்ன காரணம்னா டீச்சராவது வேலைக்கு போலாம். தெரியல என்ன ஆக போறேன்னு தெரியல. B.Ed முடிச்சிட்டேன், MA ஜாயின் பண்ணிட்டேன். MA படிச்சு முடிக்கிறேன், PhD ஜாயின் பண்றதுக்கு காசு வேணும். காசு இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்ஸ்ல NCCல எல்லாம் இருந்தேன், NSSல எல்லாம் இருந்தேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கிடைச்சது, PT டீச்சர் வேலை. அந்த PT டீச்சர் வேலைக்கு போயிட்டேன். 800 ரூபாய் சம்பளம், 3 மாசம். காசு சேர்த்துக்கிட்டு ஃபீஸ் கட்டலான்னு போயிட்டேன். போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிக்கிறேன்னு ஓடிடுச்சு மேல. ஒரு வாரம் ஸ்கூல்ல வேலைக்கு போய் அந்த பொண்ணை பார்க்குறாங்க எங்க பிரின்சிபல். அவங்க ஏன் குதிக்கிறே? அவங்களுக்கு என்னன்னா மேடம், இந்த பிரின்சிபலுக்கே ஒரு ஒரு ஆட்டிடியூட் குவாலிட்டி இருக்கும். எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணு. அது கீழே இருந்து கேட்குது அந்த மேடம், ஏன் குதிக்கிற? கீழே உண்டது செத்து போச்சுன்னா வாக்குமூலம் வாங்க முடியாதுல்ல, அப்போவே வாக்குமூலம். அப்புறமா என்ன தேடுது அந்த அம்மா, போய் பிடிச்சிட்டு வாங்க. நான் PT டீச்சர்ல, நான் செக்யூரிட்டியை தேடுறேன், போய் பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு. என்னடா இதுன்னு ஓடனா அந்த பொண்ணு மேலேருந்து குதிக்கும் போது, நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா குழந்தைங்களே டீச்சராக இருக்கிறது சுலபம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது கஷ்டம்னு? டீச்சராக இருந்து பார். அந்த பொண்ணு மேலே குதிக்கிற போகிற பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருச்சு,
நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அவங்க மேல அப்படியே மயங்கி விழுந்துருச்சு அந்த அம்மா. இதை போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் 3 நாள் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது. முதல்லலாம் நான் டீச்சர் காலேஜுக்கு கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேன். கடவுள் டீச்சராக போன்ட்டார். இன்னைக்கு வேண்டிக்கிறேன், இந்த ஆள் வந்துடக்கூடாது, இந்த புள்ள வந்துடக்கூடாது கிளாஸுக்குன்னு. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். பென்சில் தான், ஸ்டூல் தான் போட்டு வச்சிருப்பாங்க. யோசிச்சேன் நான், இதுதான் என் வாழ்க்கையா? இல்லை. 3 மாசத்துல மறுபடியும் போய் எம்ஏ ஜாயின் பண்ணி யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே கிளியர் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் இயர்லயே கிளியர் பண்ணேன். பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த ஸ்கூல்ல ஒரு அவமானம் நடந்தது. பிள்ளைகளே, நான் ஒரு விஷயத்தை பர்வீன் பேச வந்திருக்கிறேன்னா, ஏதாவது உனக்கு ஒன்று சொல்லிட்டு போவேன்ல, உன் மனசுல மட்டும் ஒரு விஷயத்தை வச்சுக்கோ. யாராவது உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் அவமானப்படுத்துவாங்க? படுத்தாமலா இருப்பாங்க? படுத்துவாங்க. பார்த்து வச்சுக்கோ. மறக்காத, மன்னிச்சிரு. மறக்கவே மறக்காத. மறுபடியும் உனக்கு முன்னால் நீ ஒழுங்கா அறம் சார்ந்து நீ சில கனவுகளை கண்டால், நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கே உன்னை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்பை இந்த உலகம் தரும். நான் சொல்லுவது சும்மா வார்த்தையே கிடையாது. வெயிலா இருந்துச்சுன்னா ரவுண்ட்ஸ் போவேன். நான் ரவுண்ட்ஸ் போகும்பொழுது அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸ் ஃப்ரீயா இருந்துச்சு. உள்ள போனேன். அறத்துப்பால், திருக்குறள் நான் சொல்லும் போதே எனக்கு கண்கலங்கம். எனக்கு இது எடுத்து டீச்சர் வரலையான்னு வரலன்னாங்க. எத்தனை பாட்டு நடத்தியிருக்காங்க? 3 பாட்டு. 4வது பாட்டு நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு 4வது குறளை பேசுறேன். டீச்சர் வந்துட்டாங்க. பிடி டீச்சர் தானே, என்ன கையில் புக்கு வச்சுட்டு வெளில போங்க. இப்படி இருக்கும் தெரியுமா மனசு? சின்ன வயசுல அவமானப்பட்டா ரொம்ப வலிக்கும் சார். பெரியவங்களுக்கு சொல்றேன், சட்டுன்னு அவமானப்படுத்திடாதீங்க. நம்மளை விட நிறைய வலிக்கும் அந்த வயசுல. ரொம்ப வலிச்சுதுப்பா. பார்த்தேன் அந்த அம்மாவை. வெளில வந்துட்டேன். 3 வருஷம் பிஹெச்டி ஜாயின் பண்ணி ஸ்னாப்சிஸ் கொடுத்துருக்கேன். 3 வருஷத்துல எஸ்ஐடி காலேஜ்லேருந்து வாய்ப்பு வருது காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இன்டர்வியூக்கு உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் உட்காந்தது யாருன்னா வெளில போன்னு சொன்ன அந்த அம்மா. ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிருச்சு, ஒரே டிபார்ட்மெண்ட். ஆனால் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அவங்க அப்போ பிஹெச்டி முடிக்கலை, நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன். எனக்கு கீழே அவங்க 19 ஆண்டுகள், நான் 3வது ஆள், அவங்க 4வது ஆளாக வேலை செஞ்சாங்க. பிரபஞ்சம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை பார்க்கும். நீ சரியான ஆளாக இருந்தால், நீ எங்கே வழிபட்டாயோ அந்த வலியை அந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அரசாங்கத்தினுடைய இயக்கம், அரசாங்கத்தினுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் உன்னை அந்த வலியிலிருந்து ரிலீவ் பண்ணும். நீ சரியான ஆளா இருக்கணும். சரி, அந்த காலேஜ்ல இருந்த விரைவுரையாளர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், துறை தலைவர் எல்லாம் ஆயிட்டேன். 25 வருஷம் முடிஞ்சது. உட்கார்றேன் நான் துறை தலைவரா. ஒரே மாசம் தான் உட்கார்ந்தேன். அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆணை வருகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்திற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நாங்கள் நியமித்திருக்கிறோம். அங்க வந்து டியூட்டி ஜாயின் பண்ணுங்க. ஒரு பிடி டீச்சராக தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் உலக தமிழ்ச்சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அது வெறும் பேச்சினால் எனக்கு கிடைத்த பரிசு அல்ல. நான் கற்ற கல்வியினால், பெற்ற பட்டங்களினால், அடைந்த அனுபவங்களினால் கிடைத்த பணி என்பதனை நீங்கள் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். எதுவுமே லேசா நமக்கு கிடைக்காது. அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கிறது. ஜஸ்ட் மிஸ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ்னா மிஸ் தானே. நான் 3/4 கிணறு தாண்டிட்டேன். அப்புறம் எங்க விழுறது? நீ கால் எங்க வைப்ப காலை? 3/4 கிணறு தாண்டி. ஒன்றும் இல்லை மேடம், 1 மார்க் மேடம், 1 மார்க் போடலாம் அந்த ஆளு. உனக்கு தெரியுமா, குதிரை பந்தயம் இருக்குல்ல, குதிரை பந்தயத்துல முதல் வர குதிரைக்கு 1 கோடி ரூபாய் பரிசு, 2வது வர குதிரைக்கு 10,000 ரூபாய் பரிசு. 1 கோடி எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? 99,90,000 டிஃபரன்ஸ். அந்த குதிரை போக இந்த குதிரை போக எவ்வளவு செகண்ட்? இதுதான் எக்ஸலன்ஸ். இந்த எக்ஸலன்ஸ்ல நீ அடிச்சிட்டியா மேடம்? 96%ங்கிறாங்க. நான் 95.4 மேடம். 0.1. உனக்கு தெரியுமா அந்த 0.1 இருக்குல்ல, 95 அடையிறதுக்கு 10,000 பேர் நிப்பான் உங்க கூட. அதை தாண்டறதுக்கு பேர் தான் எக்ஸலன்ஸ். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். சும்மா பாஸ் பண்ணா போதும்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு எக்ஸல் யுவர் செல்ஃப். எக்ஸலன்ஸ்க்கு போன எனக்கு தெரிஞ்சு எக்ஸலன்ஸ்க்கு மேல ஒரு வார்த்தை இருக்கு சார், லெஜெண்ட். லெஜெண்ட். லெஜெண்டுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை இருக்கு. ஐ படம் பாத்தியா?
அதுக்கும் நீ யாராவது வந்து நில்லு, நான் அதுக்கும்